ஒருவேளை இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்ல நீங்க நம்புவீங்களா? சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னாரு, தேனீக்கள் இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சா மனுஷ வாழ்றதுக்கு வெறும் 4 வருஷம்தான் மிச்சம் இருக்கும். இன்னைக்கு சகாரா பாலைவனத்துல மில்லியன் கணக்கான தேனீக்களை கொண்டு போய் கொட்டியிருக்காங்க. இது உலகத்தை காப்பாத்த போற புரட்சியா, இல்ல மனுஷங்க செஞ்ச பயங்கரமான தப்பா? வாங்க பார்க்கலாம். சகாரா ஒரு புல்லு கூட முளைக்காத நரகம். ஆனா அங்கதான் அந்த ரகசிய பெட்டிகள் வந்து இறங்குச்சு. ஆனா அங்க விடப்பட்டது சாதாரண தேனீக்கள் கிடையாது. 1956ல டாக்டர் வார்விக் கேர் அப்படிங்கிறவரு ஒரு விசித்திரமான பரிசோதனை செஞ்சாரு. ஆப்பிரிக்கா தேனீக்களையும் ஐரோப்பிய தேனீக்களையும் கலந்து ஒரு சூப்பர் பீயை உருவாக்கினாரு. ஆனா அது ஒரு வில்லனா மாறிடுச்சு. சாதாரண தேனீக்களை விட 5 மடங்கு வேகம், பயங்கரமான ஆக்ரோஷம். யாராவது தொந்தரவு செஞ்சா 1 கிலோமீட்டர் வரைக்கும் விரட்டி விரட்டி கொட்டும். இதனாலதான் இதுக்கு கில்லர் பீஸ் அப்படின்னே பேரு வந்துச்சு. ஆனா சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. சகாராவோட அந்த கொடுமையான வெயில இந்த கில்லர் பீஸால மட்டும்தான் தாங்க முடியும். 2024 ஜூலை மாசம் நள்ளிரவு நேரத்துல ஆயிரக்கணக்கான கிரையோ பாக்ஸ் மணல்ல இறக்கப்பட்டுச்சு. சூரியனோட முதல் கதிர் பட்டதும் அந்த பெட்டிகள் தானா திறந்தது. உள்ள இருந்து ஒரு பெரிய கருமேகம் கிளம்புவது போல கோடிக்கணக்கான தேனீக்கள் சகாரா வானத்தை மறைச்சது. அடுத்த 24 மணி நேரத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு. அங்க புதஞ்சு கிடந்த பல ஆயிரம் வருஷ பழமையான விதைகள் எல்லாம் இந்த தேனீக்களோட உதவியால முளைக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாயி மேகங்கள் உருவாகி மழையே பெய்யாத இடத்துல தூறல் போட ஆரம்பிச்சது. இப்போ நீங்க கேட்கலாம், எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தேனீக்களை அங்க கொண்டு போகணும்னு? நீங்க இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற தக்காளி, வெங்காயம், ஆப்பிள்னு 70% சாப்பாட்டுக்கு காரணமே இந்த தேனீக்கள் தான். தேனீக்கள் இல்லனா இந்த உலகத்துல சாப்பாடே இருக்காது. சகாராவை பசுமையாக்க இதுதான் ஒரே வழின்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. ஆனா ஒரு சின்ன பயமும் இருக்கு. இந்த ஆக்ரோஷமான கில்லர் பீஸ் மட்டும் கட்டுப்பாட்டை மீறி மனுஷங்க இருக்கிற ஊருக்குள்ள வந்தா அதை தடுக்க இன்னைக்கு வரைக்கும் மருந்தே இல்ல. இயற்கை ஒரு கண்ணாடி மாதிரி. நாம அதை எப்படி பாக்குறோமோ அது அப்படியே எதிரொலிக்கும். ஒரு சின்ன தேனீ நினைச்சா ஒரு கண்டத்தையே மாத்த முடியும்னா நாம ஏன் முடியாது? சகாராவோட தேனீக்கள் வாழ்ந்தாதான் நாம வாழ முடியும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். நன்றி.